சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 9/3/2026 திங்கட்கிழமை, மாசி மாதம் 25ஆம் நாள், சஷ்டி திதி. இன்று இரவு 11:27 வரை. விசாகம் நட்சத்திரம் இன்று மாலை 4:11 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள சிறப்பு அறிமுகங்கள், நன்மைகள் அதிகமுள்ள பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களும் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ அதன் மூலமான நல்ல பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிக உயரிய நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையும். சந்திரன் தேய்பிரையில் இருக்கிறார். இருந்தாலும் அர்த்த சந்திரன் சொல்லப்படக்கூடிய பாதி ஒளி பொருந்திய சந்திரனாக இருப்பதால் பெரிய கெடுதல்கள் எதுவும் நடக்காதுங்க. ஆனால் அதே நேரத்தில் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஒரு ஃபேமிலி விஷயத்துலையோ, தொழில் விஷயத்துலையோ, வேலை விஷயத்துலையோ, வியாபார விஷயத்துலையோ டகால்னு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கும் பொறுத்து பார்க்கலாம் என்கின்ற மாதிரியாக மிகப்பெரிய பிரச்சனைகளை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அப்படி கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, எப்போவுமே வயதானவர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்ங்க. அவங்களுடைய அனுபவத்தையும் கேட்டு இன்றைக்கி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்டு செயல்பட வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சோஷியல் மீடியாவில் எப்போவுமே செல்ஃபோனும் கையுமா இருந்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, வாட்ஸ்அப்பில் வர தகவலாம் கரெக்டு தான், வாட்ஸ்அப்பில் வர்ற குரூப்பில் எல்லாம் அப்படியே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு கொஞ்சம் ஒரு நிதானமும் பொறுமையும் கவனமும் தேவைங்க. அந்த லிங்க் அழுத்து, இந்த லிங்க் அழுத்து, அந்த ஓடிபியை கொடுன்றதெல்லாம் சந்திராஷ்டமத்தில் தான் நடக்கும். ஆகவே கொஞ்சம் பொறுமையும் கவனமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பாதி ஒளி பொருந்திய சந்திரன் இன்றைக்கு அப்படியே வலிமையாக உங்களுடைய ராசியை பார்ப்பது, ராசிநாதனே ஏற்கனவே வலிமையாக இருப்பது என்பது போன்ற அமைப்புகள் இருப்பதால் இன்றைக்கு கணவன் மனைவி இணக்கமான உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு காதல் பலிக்கக்கூடிய அமைப்புகள், காதல் திருமணத்திற்கு அப்பா அம்மாவுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு எதிர்பாலினத்தவரின் மீது இன்றைக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற அந்த ப்ரொபோசல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நேர்மையான முறையில் தன்னுடைய விருப்பத்தை எதிர்பாலினத்தவரிடம் தெரிவித்து சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு ஒரு திருநாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சமீப காலங்களில் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கஷ்டம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வரப்போகின்ற சில மாதங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போடக்கூடிய அமைப்பு இருக்கும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் கை கொடுப்பாங்க. வாழ்க்கை எவ்விதம் எந்த மாதிரியான அமைப்புகளில் போகும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நோயற்ற வாழ்வுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 50-60 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் நம்ம உடம்பு நல்லாவே இருக்குது. பெரிய அளவில் சோதனைகள் வராது, எதுக்கும் பயப்பட வேண்டான்ற மாதிரியாக எதிலும் ஒரு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே கொஞ்சம் நோய் வந்துருச்சுங்கய்யா, இப்படி இருக்குது அப்படி இருக்குது, டாக்டர் இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறாருன்றவங்களுக்கு கூட நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள் உண்டு. உடம்பை பற்றின ஒரு விழிப்புணர்வு இப்போது மிதுனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. வெளிநாடோ வெளிமாநிலமோ தூர இடமோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனால் கூட சம்பளம் டபுள் ட்ரிபிளாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் அப்படி இருந்துட்டு பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டு தான் மறுபடியும் குடும்பத்துக்குள்ளே வரணுன்ற மாதிரியாக பிரிந்து போனாலும் கூட அதில் ஒரு நல்ல அமைப்பாக பதவி உயர்வோ சம்பள உயர்வோ வேலை போன்ற அமைப்புகளில் நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்தில் நீச்சம் என்கின்ற பலவீன நிலைமையை அடைந்திருக்கிறார். ஆயினும் அவர் அர்த்த சந்திரனாக இருப்பதால் பெரிய கெடுதல்கள் எதுவுமே இருக்காது. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம், நல்ல சிந்தனைகளை குறிக்கக்கூடிய இடம். கடந்த 3-4 வருஷமாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறமே, இதை ஏன் இப்படி பண்ணா என்ன அப்படி பண்ணா என்ன என்கின்ற மாதிரியாக அனுபவ பாடங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க.
பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு பெரிய யோசனையாகவே இருப்பீங்க. காலையிலேருந்தே அப்படியே யோசனையாக இருக்கிறீங்க. எந்த சாம்ராஜ்யத்தை பிடிக்க போகிற, எந்த கோட்டையை பிடிக்க போகிற, எந்த ராஜாவை கவுத்த போகிறேன்ற மாதிரியாக நண்பர்களோ அல்லது உறவுகளோ அல்லது நெருங்கியவர்களோ உங்களை கிண்டல் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு எதிர்காலம் பளிச்சுன்னு இருக்கும், நல்லா இருக்கும்ன்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக வரும். கஷ்டப்பட்டதெல்லாம் பட்டுட்டோம், அதில் சின்ன அனுபவம், இதில் பெரிய அனுபவம், இப்படிலாம் வந்துருச்சு. இனிமேல் என்ன, இதை விடவா பெரிய கஷ்டம் வரப்போகுது, நம்ம நல்லா இருப்போன்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கை கொண்ட அமைப்புகள் வரக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டவங்களுக்கு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு கவலைப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே அதற்கான நல்ல தகவல்கள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கிறார். சுகத்திற்காக செலவு பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிறது அல்லது குழந்தைகளுக்கு தேவையான சில விஷயங்கள், குழந்தைகளுக்கு தேவையான கல்வி கட்டணத்திற்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். ஆனால் பரவாயில்ல, போன வருஷமே கொஞ்சம் அப்படி இப்படி சேர்த்து வச்சுருக்கிறோம். பிள்ளைங்க படிக்கிறதெல்லாம் சாதாரணம். அந்த காலத்தில் நாங்கள் ஒரு நோட்டும் பேனாவோ அல்லது பென்சிலோ மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் படித்தோம். இன்றைக்கி குழந்தைங்களை பேக்கை தூக்கிட்டு போகிறதுக்கே கூட ஒரு வேலைக்காரராக அனுப்பக்கூடிய அளவிற்கு குழந்தைகள் இவ்வளவு பெரிய புத்தக சுமையை கொண்டு போகிறார்கள். படிப்பு கட்டணத்தை பார்த்தா அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. அந்த அளவிற்கு கல்விக்கு இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு கல்வி கட்டணம் செலுத்தினாலும் கூட ஒரு நியாயமான கல்வியை, உயர்தர கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வாகனம் சார்ந்த செலவுகள் வரும், அல்லது சிலருக்கு வீடு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இதை பண்ணலாமா அதை பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும். சொந்த வீடு வாங்கலாமா, வாடகைக்கே இருக்கலாமா, அல்லது இந்த இடத்துலேருந்து இங்கே மாறலாமா என்பது போன்ற வீடு மாறுவது, வாகனம் மாறுவது, கல்வி சார்ந்த விஷயங்களில் செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இன்றைக்கு லாபாதிபதி நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைந்திருக்கிறார். பொதுவாகவே 3, 11ஆம் இடங்கள் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டாலே முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. முதல்ல மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருப்பீங்க. இது இப்படி ஆகுமா அது அப்படி ஆகுமா, என்னத்தை போய் இதை பண்ணுறது, எவ்வளோ தடவை பண்ணாலும் இதே தான் நடக்குது, அதுக்கு பண்ணாமே இருந்தில்லையான்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு சலிப்புத்தன்மை கன்னிராசிக்காரர்களுக்கு மதியம் ஒரு 1 மணி வரை வந்தாலும் கூட 2 மணிக்கு பிறகு அப்படியே சுறுசுறுப்பாக செழித்தெழுந்து சிங்கம் போல செயல்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். உங்களை விட உயர்வான ஒருவரோட ஒரு தொடர்புகள், கான்டாக்ட், அறிமுகம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பதவியில் உயர்வாக இருக்கலாம், பணத்தில் உயர்வாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த மனுஷன் அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கிறாரு, இவருடைய தயவு கிடைச்சா, கடைக்கண் பார்வைன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரியாக ஏதாவது ஒன்று இவர் நம்மளை பார்த்துட்டார்னா நம்முடைய வாழ்க்கை தரம் உயருமே என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல நட்பை, நல்ல அறிமுகத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு தற்செயலாக சில விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் தெரியக்கூடிய யோக நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதி இன்றைக்கு 2ஆம் இடத்துல பலமிழந்த நிலைமையில் இருக்கிறார். பொதுவாகவே அவர் பலவீனமாக நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் அர்த்த சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினால், அவருக்கு வீடு கொடுத்தவர் வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் பெரிய சுமைகள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையுங்க. பணவரவுகள் இருக்குங்க. ஏற்கனவே இழந்த பணம் திரும்ப வர்றது, அல்லது நமக்குன்னு உள்ள பணத்தை கிடைக்காம தடுத்துக்கிட்டு இருந்த அமைப்பு, பிஎஃப் கிடைக்கலங்க, கிராஜுவிட்டி கிடைக்கலங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டங்க, பென்ஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, கூட்டு தொழிலை பிரிச்சுக்கிட்டாச்சு அவங்க காசு கொடுக்க மாட்டேன்றாங்க, காசு வந்துருச்சு ஆனால் இதில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துலேயும் ஒரு தடையாகவே இருக்குது, தடங்களாகவே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த பணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்றைக்கி வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வரைக்குமே ஒன்றை சொல்லி அதை செய்ய முடியாமல் இருந்தது எல்லாமே இன்றைக்கி இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு சொன்னதை நான் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கன்ற மாதிரியாக ஒரு சொல் பலிதம் ஏற்படக்கூடிய, வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு ராசியிலேயே நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமையை அடைந்திருக்கிறார். பொதுவாகவே உங்கள் ராசியில் தான் அவர் நீச்சத்தை அடைவார். ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 நாள் ராசியில் நீச்சமாக உட்காருவார். இருந்தாலும் அவர் தேய்பிரையாக இருக்கிறாரா, வளர்பிரையாக இருக்கிறாரா, அவருக்கு சனி செவ்வாய் தொடர்புகள், ராகு கேது தொடர்புகள் இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் நடக்கும். இன்றைக்கி அப்படிலாம் ஒன்றும் பெரிய குழப்பங்கள் இப்படிலாம் நடக்காது. அப்பாவளி நன்மைகள் இன்றைக்கு கொஞ்சம் இருக்கும்.
பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் நன்றாக இருக்கும். இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய அளவில் ஒரு நன்மைகள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்பொழுது அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உண்டு. அம்மாவுடைய உடல்நிலைமையை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் தாய்க்கும் எனக்கும் முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மா அவங்களுக்கு தான் செய்கிறாங்க, எனக்கு செய்ய மாட்டேன்றாங்க. நானும் அவங்க புள்ள தானே, அவங்களும் அவங்க புள்ள தானே, 2 பேரையும் சமமாக தானே அம்மா பார்க்கணுன்னு தாய் மீது கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத ஒரு மாதிரியான ஒரு முரண்பாடுகளை கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே தாய் என்கின்ற தெய்வம் உங்களுக்கு ஆதரவாக மாறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து நீச்சத்தை அடைந்திருக்கிறார். பொதுவாகவே 8க்குடையவர் மறைந்து நீச்சமானால் பலவீனமானால் அன்றைக்கு யோகங்கள் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் எதிரி பலவீனமாகிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவிழந்திருக்கின்ற காரணத்தினால் எதற்கும் சேமிப்புகள் இருக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. எதிர்பாராமல் ஏற்கனவே கொஞ்சம் நமக்கு அப்படியே கெடுதல் பண்ணவர் எல்லாருமே இன்றைக்கி கொஞ்சம் மனசு மாறக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வடக்கு திசை பயணங்கள் சிலருக்கு உண்டு. வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டை தாண்டி வடக்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல். குடும்பத்தில் பிரிவினை சச்சரவுகள் போன்றவைகள் இருந்தவர்கள், வழக்காடு மன்றங்களுக்கு போனவர்கள் எல்லாருக்குமே சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை என தனுசு ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல ஆண் பெண் இருபாலாருக்குமே நல்லவைகள் எதிர்பார்த்தவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல நீச்சத்தை அடைந்திருக்கிறார். பொதுவாக கணவன் மனைவி உறவுகள் அப்படிலாம் ஒரு 2-3 வருஷமாக நல்லா இல்லைன்னா கூட இப்போ ஒரு 2-3 மாதமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏதோ எனக்கும் நல்லதாக நடக்குது, என் பேச்சையும் வீட்டுக்காரர் கேட்குறாரு, என் பேச்சையும் என் மனைவி கேட்குதுன்ற மாதிரியான சில விஷயங்கள் நடக்குது இல்லையா, அது இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு. என் மனைவியைப் போல உண்டுமா, என் கணவரைப் போல உண்டுமா, இந்த மனுஷன் என்னதான் அப்படி பண்ணாலும் சொல்கிறத கேட்டுக்கிறாரியான்ற மாதிரியாக மகர ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே சற்று மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆண்கள் எல்லாருக்குமே பெண்களின் மூலமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டு. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்ட நஷ்டங்கள் விரயங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. தொட்டது துலங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். இதுவரைக்குமே மனசில் இருந்த தன்னம்பிக்கை இல்லாத நிலைமைகள்லாம் அப்படியே கொஞ்சம் விலகும். நம்மளாலேயும் முடியும், நம்மக்கிட்ட கொஞ்சம் எல்லா திறமைகளும் இருக்குது, ஒரு சாதாரண நேரங்காலம் சரியில்லாமல் இருந்ததுனால தான் இப்படி இருந்தோம், இனிமேல் அப்படிலாம் கிடையாது, நல்லாவே வந்துருச்சுன்ற மாதிரியாக மகரத்தினர் எல்லோருக்குமே புதிய விடியல் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் நீச்சத்தை அடைந்திருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் பலவீனம் அடைஞ்சால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். கடன் தொல்லைகள் விலகும், ஆரோக்கிய தொல்லைகள் அப்படியே வெளியே போகும். எதுலேயும் தொழில் ரீதியிலான விஷயங்களில் திறமைகளை காட்ட முடியும். நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பாங்க, நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க. தொழிலை தனியாக நடத்த முடியாதுங்களே, ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஒரு கடையில் 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு தானே நம்ம வியாபாரம் பண்ண முடியும். அந்த மாதிரியாக பார்ட்னர்கள் கிடைப்பது, உதவியாளர்கள் கிடைப்பது, வேலைக்காரர்கள் கிடைப்பது, இதன் மூலமாக இது வரைக்குமே கொஞ்சம் நல்லதே நடக்காதவங்க எல்லாருக்குமே உங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களுடைய அறிமுகம், அவர்களே வருவது போன்றவைகள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெள்ளை நிற தொழில்களின் மூலமாக நஷ்டங்களை அடைந்தவர்கள், இது வரைக்கும் லாபமே வராதவங்க, தண்ணியில் எனக்கு பெரிய இதில் இது இல்லைங்க, பால் வியாபாரம் பண்ணுறேன் சரியாக இல்லை, குடிக்கிற தண்ணி வியாபாரம், தண்ணியால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த கடல் வாழ் உயிரினங்கள், மீன் நண்டு, மீனவ பெருமக்கள், இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கும் நாளைக்கும் பெரிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே சந்திரன் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. மீனராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ஆனாலும் 5, 9ஆம் இடங்களோடு அவர் தொடர்பு கொண்டிருப்பது பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வரும். திருப்பதி பெருமானை போய் சேவிச்சுட்டு வந்துடலாமா, அல்லது இந்த சித்தரை பார்த்துட்டு வரலாமா, அந்த சித்தரை பார்த்துட்டு வந்துடலாமா, பட்டினத்தாருடைய அடிகளுடைய ஜீவ அமைப்பு இங்கே தானங்க இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாமான்ற மாதிரியாக
ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆன்மீக தரிசனத்திற்கான ஆசையை மனதிற்குள் வரக்கூடிய அமைப்பு, அதை அப்படியே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பெரியவங்களுடைய தயவுகள் ஆதரவுகள் இது வரைக்கும் கிடைக்காம இருந்த நிலைமை இன்றைக்கி அவங்க கூப்பிட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாத்தா பாட்டியுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் இருப்பவர்கள், அல்லது தாத்தாவோ பாட்டியோ ஒரு சிக்கலான உயில் மூலமாக பெரிய பிரச்சனைகள் வந்துருச்சுங்க, இவருக்கா அவருக்கான்ற மாதிரி கோர்ட்டுக்கிட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோன்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வெளியே சுமூக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக சூரியன் முதல் சுக்கிரன் வரையிலான 6 கிரகங்களுடைய குண அமைப்புகளை பற்றி தெரிந்துகிட்ட நிலைமையில் இன்றைக்கு 7வது கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய சனியினுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். சனியை நம்முடைய மூல கிரகங்களே மந்தன் அப்படின்னு தான் சொல்லுது. மந்தன் அப்படின்னா ஸ்லோவான பிளானட்டுன்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு நேராக பார்க்குறோம், மற்ற கிரகங்கள்லாம் வந்து சீக்கிரம் சுற்றிட்டு வர நிலைமையில் சனி மட்டும்தான் நம்ம சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 வருடத்தை எடுத்துக்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் 90 வயசு வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் 3 தடவை சனியை பார்க்கலாம், அவர் கண்ணுக்கு நேராக பக்கத்தில் வர்றதை. இந்த அமைப்புகளில் சனி எப்போவுமே பொறுமையின் சிகரம் அப்படின்னே சொல்லுவோம். ஆகவே சனி வலுத்தவர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தித்து பொறுமையாக நிதானமாக செய்யக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். சனி வலுக்கிறதுனா என்னங்க? சனிக்கு 2 வீட்டில் ஆட்சி உச்சம், ஆட்சி அமைப்புகள், மூலத்திரிகோண அமைப்புகள், ஒரு வீட்டில் உச்சம். ஆக சனி வலுத்தவர்கள் மகரத்திலேயோ கும்பத்திலேயோ சனி இருக்க பிறந்தவர்கள், அல்லது உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய துலாத்தில் சனி உச்சமாக இருக்கக்கூடியவர்கள், இந்த உச்சம் ஆட்சி போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடிய சனி ராசி லக்னத்தோடு தொடர்பு கொண்டவர்களாக இருப்பாங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய நிதானமானவங்களாக இருப்பாங்க. 12 லக்கணத்தில் இருக்குது, 12 லக்கணம் இருக்குங்க இல்லையா? 12 லக்கணத்திலேயே ஒரு ரொம்ப பொறுமைசாலியாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் பார்த்தோன்னே சொல்லிடலாம் அவர் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இந்த கும்ப லக்கணம் தான் வானவியல் தத்துவத்தில் சில நேரங்களில் மீன லக்கணமே கடைசியாக இருந்தாலும் கூட மீன வீடு தான் வந்து சூரிய பாதையில் கடைசியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காலபுருஷனுடைய 12வது வீடு மீனம் என்றாலும் கூட ஆக்சுவலாக பார்க்கும்போது குருவை விட சனிதான் தள்ளி இருக்கின்றார் என்பதன் அடிப்படையில் ஒரு நீள்வட்ட பாதையில் இறுதியாக கடைசியாக இருக்கக்கூடியது கும்ப வீடாகத்தான் இருக்கும். அந்த கும்ப வீட்டின் சொந்தக்காரராகிய சனி எப்போவுமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடியவராக இருப்பார். ஒருத்தர் வந்து மறைத்து பேசுகிறார், வெளிப்படையாக பேசாமல் இருக்கிறார், வெளிப்படையாக தன்னுடைய மன உணர்வுகளை காட்டாமல் இருக்கிறார், சிரிக்கவே மாட்டேன்றார், இருக்கிறார், அழுகிறாரா சிரிக்கிறாரான்னு கூட தெரியல, எதையுமே பேசாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறவராக இருப்பாருங்க. பெரும்பாலும் லக்னம் ராசியோடு சனி தொடர்பு கொண்டவர்கள், சனி பாபத்துவமாக தொடர்பு கொண்டவர்கள். இதில் ரொம்ப முக்கியங்க, சனி சுபத்துவமாக இருந்தால் ஒரு பலன் நடக்கும், சனி பாபத்துவமாக இருந்தால் ஒரு பலன் நடக்கும், சனி இயல்பாக இருக்கும்போது வேறு மாதிரியான பலன்கள் நடக்கும். இந்த ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறதாங்க பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஜோதிடம் வந்து மனிதனுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆழமான கலை. இதை வந்து நீங்கள் ஒரு புஸ்தகம் போட்டு டக்குன்னு எல்கேஜியில் சொல்லி கொடுத்துற மாதிரி கொடுத்துட முடியாதுங்க. அனுபவம் வர 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 அந்த அனுபவ காலங்கள், அந்த பார்க்கின்ற தியரின்னு சொல்கிறோம் இல்லையா, பார்வைகள் எது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஏற ஏறத்தான் உங்களுக்கு சில பலன்கள் துல்லியமாக தெரிய வருங்க. ஆக இந்த அமைப்பில் சனி பாபத்துவமாக லக்னத்தோடு தொடர்பு கொண்டவர்கள் குள்ளமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். டக்குன்னு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஒரு கும்ப லக்னமாகவோ குள்ளமாகவோ இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே சனி பாபத்துவமாக இருந்தால் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் சனிக்கிட்ட நல்ல குணங்களே இல்லையா? மிகப்பெரிய உன்னத உணர்வான ஆன்மீகத்துக்கு முழுமையாக சொந்தக்காரர் இந்த சனி தான். ஒரு சித்தர்கள் உருவாகக்கூடியது இந்த சனினால தான். சனி எப்போது கேதுவோடு இணைந்து குருவின் பார்வை இந்த மாதிரி சுபத்துவ தன்மையோடு நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சூட்சும ஒழுவோடு இருந்தால் பற்றற்றவராக இருப்பார். யாரையும் ஏமாற்றக்கூடாது, நமக்கு உள்ளதே போகிறோம். ஒரு பசி சாப்பாடுனா கூட அடுத்தவங்ககிட்ட கேட்காம தனக்கென்று எதையுமே வைத்து கொள்ளாமல் ஒரு ஆசையின்றி இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கிறவரும் இந்த சூட்சும வலு என்று நான் அடிக்கடி சொல்லக்கூடிய கேதுவோடு இணைந்த அல்லது கேந்திர கோணங்களில் உச்சத்தை அடையாமல் மறைவு ஸ்தானங்களில் வலிமையை பெற்ற சனி நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வாருங்க. பொதுவாகவே சனி வந்து லக்னம் ராசியோடு தொடர்பு கொள்வது மட்டும் கொஞ்சம் நல்லதில்லை அப்படின்றத நம்முடைய கிரந்தங்கள், மூல கிரந்தங்கள் சொல்லுகின்றன. ஆயினும் சனி சுபத்துவமாக சுக்கிரனோடு குருவோடு பௌர்ணமி சந்திரனோடு இணைந்து பார்க்கப்பட்டு இருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களையும் இப்போது சொன்ன ஆன்மீக அமைப்புகளையும் செய்வார் என்பது தாங்க உண்மை. நாளைக்கு ராகு கிரகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம்.
மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.